சிலப்பதிகார காப்பியத்தின்படி கோவலன் மாதவியுடன் வாழ்ந்தது முற்றிலும் உண்மை. 2 மணிக்கு உனக்கு how was the experience? நினைப்பாவே இருக்கு கைஸ். அவங்க அவ்வளவு அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க பாடம் எடுத்த மாதிரி ஒரிஜினல் வரல. ஒரு யோசிச்சு கிளாஸ் ரூம்ல காமிச்சாங்க, உங்க பேரெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி அவ்வளவுதானே தவிர டீச்சர் my name is Bhumina teacher. அந்த வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு சைட் சிக் வச்சுக்கிறோம், அப்பதான் கரெக்டா இருக்கும். என்ன அந்த மாதிரி ஒரு சைட் சிக் வச்சுக்கிறோம். சைட் சிக் சிக்ஸ் உங்களுக்கு சிக் இருக்கா? சைட் சிக் தான் இருக்கு. மழை வந்து சிலப்பதிகாரத்துல இருந்து வச்சிருக்காங்க, அதுக்கு வேற ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஐயோ இந்த ஆளு டீச்சரை வச்சிருக்காண்டோ, அத நான் பார்த்து போட்டேன்டோ, இத யாராவது கிட்ட நான் சொல்ல வேணும்டோ, இல்லைன்னா என் மண்டை வெடிச்சு போயிருண்டோ. இல்லப்பா, கோவலன் மாதவியை வச்சிருக்கிறதையே வந்து சைட் சிக்கா இந்த காலத்துல சொல்றாங்க. சுருக்கமாக சொன்னால் கோவலன் மாதவியை வைத்திருந்தது உண்மைதான். ஆனால் அது வெறும் பொழுதுபோக்கு உறவு அல்ல, சடங்குகள் இல்லாத ஆனால் கணவன் மனைவி போல வாழ்ந்த ஒரு ஆழமான காதல் வாழ்க்கை. அப்போ வந்து அது நார்மலா இருந்துச்சு அப்படின்றது. இல்ல ஏன்னா அது ஒரு பெரிய எனக்கு வருத்தம். கிளைமேக்ஸ்ல மீன் டீச்சர் இல்ல. எல்லா அதுக்குமே இருந்த வருத்தம். எஸ் எனக்கு வருத்தம்பா. எனக்கு வருத்தம். எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அப்ப டைரக்டர் ஐயா பார்ட் 3 அவங்ககிட்ட அந்த வருத்தத்தை பதிவு பண்ற போனாங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு 2 செகண்ட் காமிச்சிருக்காங்க டீச்சர். திருப்பியும் அதுக்கு இன்னொரு பார்த்து எடுக்கணும். இந்த மாதிரி குடும்பம் பெய்யும், இந்த மாதிரி திருப்பி அழுத்த ஓரணிக்கு ரெடி பண்ணுவான். 3 போட்டானே 3 போட்டாலும் அது வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணலண்ணா வச்சிருக்காங்க. அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கான் பாருங்க. திரும்ப அவங்க ரெஸ்லிங் பண்றதா இல்ல அதே குழப்பா தெரியுது.